இந்த இயேசுவின் பாதம், இதை பாதம்னு கேள்விப்பட்டோன்னே நமக்கு ஒரு ஞாபகம் வருது இல்லை? பைபிளில் ஏசப்பா பெத்தானியாவில் உள்ள லாசர் வீட்டுக்கு போவாங்க. அப்போது ஒரு நாள் அப்படி போயிருக்கும்போது மார்த்தாளும் மரியாளும் இருக்கிறாங்க. மார்த்தாள் ஏசப்பாவை பார்த்த உடனே அவரோட சீஷர்களை பார்த்த உடனே ஏதாவது உணவு தயாரிக்கணும், உணவு பதார்த்தம் கொடுக்கணும், உபசரிக்கணும்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அங்கே இங்கே ஓடுறாங்க. ஆனால் மரியாள் ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. அவர் என்ன பேச போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு என்பதை கேட்பதற்கு அறிய ரொம்ப ஆவல் உள்ளவர்களாக அந்த மரியாள் என்ன செய்யாங்க, செயல்பட்டாங்க. ஆனால் மார்த்தாளுக்கு அது எரிச்சலும் கோபமாக வருது. ஒரு உதவி செய்ய வரமாட்டேங்காளேன்னு இதை போய் ஆண்டவர்கிட்டையும் போய் முறையிடுறாங்க. ஆனால் ஏசப்பா சொன்னார், மரியாளே நீ நீ ரொம்ப கவலைப்படுற உண்மைதான். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடுறது நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எது? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரோடு நம்ம பேசுவது தாங்க நல்ல பங்கு. இன்றைக்கி உலகத்தில் நமக்கு நிறைய கவலை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய காரியங்கள் நம்ம மனசை போட்டு குழப்போம். ஆனாலும் அந்த இயேசுவின் பாதத்தை நம்ம தேடி ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது ஜெபித்து வேத வாசித்து நம்முடைய கடமைகளை செய்ய முற்படும் போது நிச்சயமாக அந்த நாள் ஒரு ஜெயமுள்ள நாளாக இருக்கும். அதுதான் நல்ல பங்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த நல்ல பங்கை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு ஆற்றில் நிறைய மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. மீனவர்கள் வலை போட்டு அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்க. ஒவ்வொரு நாளும் அநேக மீன்கள் இந்த வலையில் சிக்கி மாண்டு விடும். ஆனால் எல்லா மீன்களும் அப்புறம் உறவுகளை இழந்து ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப கவலைப்படும். கடவுளை இன்றைக்கி எங்கள் அப்பா போயிட்டாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படும். ஆனால் ஒரு சின்ன மீன் மட்டும் துள்ளி விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக அலையும். இதை ஒரு வயசான மீன் பார்த்துச்சு. உடனே அந்த வயசான மீன் போய் சொல்லிச்சு, நாங்கள்லாம் கவலைப்படுறோம் எங்கிட்ட உறவுகளை இழந்து, நீ மட்டும் ரொம்ப சந்தோஷமாக துள்ளிக்கிட்டு அலையிறிய மாட்டப்பட்டையே அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன மீன் அழகாக சொல்லிச்சு, இதுக்கு ஒரு சின்ன நாக்கு இருக்காது தெரியுமா? அந்த மீனவன் வலையை கொண்டுட்டு ஆற்றுல வீசும்போது அவன் கையை ஓங்கி வீசுவான். அப்போ ஓங்கி வீசும்போது வலைகளெல்லாம் தூரத்தில் போய் விழும். நான் ஓடி போய் அவன் பாதத்துக்கிட்ட போய் அப்படியே ஒதுங்கி உட்காந்துக்கிடுவேன். அவன் காலுக்கு பக்கத்தில் போய் என்ன செஞ்சுக்கிடுவேன், ஜம்முன்னு நின்றுக்கிடுவேன். அவன் எல்லாம் வலையை போட்டு எல்லாரையும் வாரி இழுத்து கொண்டு போன பிறகு நைஸாக அவன் வலையெல்லாம் சுருட்டி வச்ச பிறகு நான் நைஸாக அப்படியே ஆற்றுக்குள்ளே என்ன செஞ்சிருவேன், துள்ளி குதித்து விழுந்து தப்பிடுவேன். இதுதான் ரகசியம்னுச்சு. அன்பானவர்களே, ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் கூட அதோட கருத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆபத்து நிறைந்த உலகம்தான், எங்கே பார்த்தாலும் ஒருவேளை பயங்கரமான செய்திகள் தான். ஆனால் இயேசுவின் பாதத்தில் ஓடி வருகிறவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரிதான், எந்த விபத்துகள் வந்தாலும் சரிதான், அது நம்மை சேதப்படுத்தாது. அன்பானவர்களே, அதனால் அந்த சின்ன மீன் சொன்ன ஒரு அருமையான ஆலோசனையை நம்மையும் செவிகளில் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் பாதத்தை தேடுவோம். அவரோட பாதத்தை ஒருபோதும் மறக்க வேண்டாம். எவ்வளோ மலை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அவரோட பாதத்தை தேட மறக்க வேண்டாம். அவர் பாதத்தை தேடும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நிரந்தர ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அன்பானவர்களே, இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம்.